ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் மீ. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நல்ல ஒரு இட்லி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அங்கே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 கப் பருப்பு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, இது கூடவே 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க. ஊறிட்ட பிறகு நம்ம ஒரு குக்கரில் போட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 2 கிளாஸ் இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு 3 மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 தக்காளி அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதையும் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். இதை மூடி 4 விசில் நம்ம விட்டுக்கலாம். 4 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. வடிகட்டி நம்ம இதை கடைஞ்சி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிக்கலாம். தண்ணியை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கும் போது இந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கணும். அதனால் இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இது சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இது நல்லா மழை கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிக்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டோம். பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சிடட்டும். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்ச சாம்பாரை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க. கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நம்ம கடைஞ்சி வேக வைக்கும் போது தண்ணி யூஸ் பண்ண இல்லையா, அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நான் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இங்கே கடையும் போதே சேர்த்துக்கோங்க. அதான் இது ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டு நீங்கள் இறக்கிடலாம். தான் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.